உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. காலையில நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளீஸ் போங்க, உங்க பெட்ல படுங்க. சரி, நீ வா, என் கூட வந்து தூங்கு வா. இல்ல இல்ல வேண்டாம், வேண்டாங்க. நீங்க இப்போ செய்யலையோட இல்ல, இது தப்புங்க. நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்டை மறந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்டு? நாம நம்ம லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். வா. வேண்டாங்க. நிலா. வேண்டாம் வருண், வேண்டாம். ஏய், என்னாச்சு உனக்கு? வருணுக்கு என்னாச்சு டாக்டர்? எதுவும் சீரியஸ் இல்லையே? கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? இவருக்கு என்ன கொடுத்தீங்க? நாங்க எதுவும் புதுசா கொடுக்கல, வழக்கமா கொடுக்கிற சாப்பாடு தான். இல்லை, அவருக்கு வேற என்னமோ கொடுத்துருக்கீங்க. அதனால தான் அவருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. என்னது? ஃபுட் பாய்சனா? ஆமாம், ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் சரியில்லை. மெடிசன் எடுத்துட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு கூடவா தெரியாது உங்களுக்கு? இல்ல டாக்டர், அவருக்கு ரெகுலரா கொடுக்கிற சாப்பாடு தான் நான் கொடுத்தேன். புதுசா வேற எதுவும் கொடுக்கல. அப்புறம் எப்படி ஃபுட் பாய்சன் ஆச்சு? ஐயோ, நாம கொடுத்த மருந்து தான் வேலையை காட்டிடுச்சு போல. இதுக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சா அவ்வளவுதான். இங்க பாருங்க, வருணுக்கு ஆல்ரெடி ஹெல்த் சரியில்லை. இந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு தேவையில்லாத ஃபுட்டோ அல்லது மருந்தோ கொடுக்கக்கூடாது. அதனால தான் அவருக்கு இப்படி ரியாக்ஷன் ஆயிருக்கு. டாக்டர், வருணே வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஒரு மருந்து எழுதி தரேன். அந்த மெடிசனை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். என்ன, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் சரியில்லாத போது அவரை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். எதுலேயும் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. சாரி டாக்டர். டாக்டர், வருணுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இனிமே பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் மெடிசன் எழுதி கொடுத்துருக்கேன். ஒரு 2 நாளைக்கு வீட்டில் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். வெளியில் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ரொம்ப லைட்டான சாப்பாடு மட்டும் கொடுங்க. அப்போ நான் கிளம்புறேன். இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. போப்பா. வருண், எங்க முடிச்சிட்டீங்களா? நீங்க கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் எப்படி துடிக்க வச்சிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். வெண்ணிலா, அதான் வருணுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருலமா. ரிலாக்ஸ்டா இரு. வருண், இப்ப பரவாயில்லையாப்பா? பரவாயில்லம்மா. வருண், உனக்கு என்னப்பா ஆச்சு? வெளியில ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை இல்லை பெரியம்மா, நான் வீட்டில் தானே சாப்பிட்டேன். எனக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னே புரியல. அப்புறம் எப்படி ஃபுட் பாய்சன் ஆச்சு? ஏமா வெண்ணிலா, வருணுக்கு வேற ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? இல்ல மாமா, எப்பவும் போல பால் தான் கொடுத்தேன், வேற எதுவும் கொடுக்கல.
வெண்ணிலா, நீ பால்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்தியா? என்ன அண்ணி கேக்குறீங்க? புரியல. நீ பால்ல ஏதாவது பவுடரை மிக்ஸ் பண்ணி கொடுத்தியான்னு கேட்டேன். இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கரெக்டா கேக்குறாங்க. நம்ம மாட்டுக்கு போறோமோ? நான் தான் இத பண்ண தெரிஞ்ச செத்தேன். சொல்லு வெண்ணிலா, பால்ல என்ன கலந்த? நான் எதுவும் கலக்கல அண்ணி. பொய் சொல்லாத. நீதான் பால்ல எதையோ கலந்திருக்க. அத குடிச்சதுக்கு அப்புறம் தான் வருணுக்கு இப்படி ஆயிருக்கு. பவித்ரா, என்ன பேசுற நீ? வெண்ணிலா எதுக்கு அப்படி பண்ண போறா? வருண் மேல இருக்கிற பாசத்துல அவ மேல பழி போடாத. நான் யார் மேலயும் பழி போடலமா. வெண்ணிலா பால் எடுத்துட்டு போனப்போ கிச்சன்ல ஏதோ பவுடரோட கவர் கடந்துச்சு. அதை நான் எடுத்து பார்த்தேன். இன்னொரு வார்த்தை பேசின உடைச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். அத்தை, அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் வாய மூடு. இனியும் போய் சொன்ன உன்னையும் சேர்த்து அரைச்சிருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இவ்வளவு பிரச்சனை ஆகியும் வாய திறக்காம நிக்கிற? இந்த பவுடரை கலந்தது வெண்ணிலா இல்ல, நீதான். எனக்கு நல்லாவே தெரியும். யாரு? மேடம், பார்சல் மேடம். என்ன பேரும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏய், எனக்கு வந்து பார்சல நீ பிரிச்சு பாப்பியா? சாரிம்மா, ஏதோ பவுடர் மாதிரி இருந்துச்சுமா, அதான் பார்க்கலான்ற ஒரு ஆர்வத்துல. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். போ, போய் வேலையை பாரு. சரிங்கம்மா.